கோடம்பாக்கத்துல இருந்து நம்ம டாக்டர் ராஜேஷ் சார் வந்திருக்காங்க. கை தட்டி அவங்களுடைய குழுவினர்கள் வந்திருக்காங்க. ஒரு கிளாப் பண்ணி வருகிறவர்கள் வரவேற்கலாம். சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு வந்து நம்ம டியூஷன் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எமர்ஜென்சி லைட்ல இருந்து எஜுகேஷனல் திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கிராமத்துக்கு உணவும் அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த கவரப்பட்ட அந்த சைட்லேருந்து எல்லா கிராமத்துக்குமே நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ எங்கெல்லாம் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து கொய்யா மரம் கொடுத்து இப்போ ஒரு 3 கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரே கொய்யா மரமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான செயல்கள் வந்து சார் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி லைட்டே இல்லாத ஊருக்கெல்லாம் வந்து அந்த சோலார் லைட்டு இது மாதிரிலாம் வந்து சார் வந்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம ஊர்லேயும் சில மாற்றங்கள் வந்து நிகழும். சார் வந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றம் வந்து நம்ம ஊருக்கு நிகழும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். கிராமத்தின் சார்பாகவும் நம்மளுடைய சார்பாக வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இவருடைய நண்பர்கள் மூலயமா. இல்லை சார், அவர் எல்லாரும் மூலமா நம்மளோட அறிமுகத்தினால தான் நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. நான் இங்கே இவ்வளோ வேலை செய்கிறேன்னா அதுக்கு பேக் போனாக இருக்கிறதெல்லாம் சார் தான். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அறிமுகப்படுத்திட்டாரு. என் பேர் வந்து ராஜேஷ், டாக்டர் ராஜேஷ். நான் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய்க்கு அது இல்லாமல் ரத்த கொதிப்பு இது ரெண்டுத்துக்குமான சிறப்பு மருத்துவர் நான். இப்போது மெயினாக நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆறுமுகத்துக்கிட்ட நான் வந்து எதிர்ச்சியாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீ நிறைய கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிய கண்ணா, அப்போது உங்கள் ஊரில் யாருக்காவது சக்கரை நோய் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே ஆறுமுகம் சொன்னார், சார் ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது சார். என்ன யாருக்காவது இருக்கான்னு கேட்குறீங்க? ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் ஏதாவது ஒரு விழிப்புணர்வாக சக்கரை நோயை பற்றி என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொன்னார். எனக்கும் அதில் விருப்பம் இருந்தது, அதனால தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை பேருக்கு சக்கரை நோய் இருக்குது? இங்கே வந்ததெல்லாம் ஒருத்தவங்களுக்கு இருக்கு. பட் உங்கள் ஊரில் எத்தனை வீடுங்க இருக்குது? உங்கள் ஊரில் 250 வீடு இருக்குது. இந்த 250 வீட்டில் ஒரு 50 வீட்டுக்காவது சக்கரை நோய் இருக்குமா? தாராளமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு தான் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சக்கரை நோயை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே வராதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கே வராதவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய சில தகவல்லாம் போய் பரிமாறுங்க. இப்போது பொதுவாக சக்கரை நோய் இருந்ததுன்னா என்னெல்லாம் அறிகுறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சக்கரை நோய் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு என்னெல்லாம் அறிகுறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்கம்மா. சக்கரை நோய் இருந்தா என்னெல்லாம் மயக்கம் வருதா? கேரா வரலாம். சரி, கேரா வரலாம். வேற என்னெல்லாம் வரும்? சரி, கரெக்ட். இப்போ அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஒரு சக்கரை நோய் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு என்ன வரலாம்? உடல் எடை குறையலாம், ரொம்ப கேரா தலை சுத்தல் மாதிரி இருக்கலாம், மயக்கம் மாதிரி வரலாம், இல்லை அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஒன்றுக்கு அதிகமாக வரலாம். குறிப்பாக நைட்டு நேரம் நம்ம போய் தூங்கினதுக்கப்புறம் நிறைய ஒன்றுக்கு அடிக்கடி எழுந்திரிச்சு ஒன்றுக்கு போகக்கூடிய நிலைமை வரலாம். இல்லை உடல் சோர்வாக இருக்கலாம், கால் எரிச்சல் இருக்கலாம், பாதத்தில் எரிச்சல் இருக்கலாம். இல்லை உங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக என்னன்றது ஸோ கால் எரிச்சல் இருக்கலாம், அடிப்பட்ட புண்ணு ஆறாமல் இருக்கலாம். சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய அறிகுறிகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அறிகுறிகள் எல்லாருக்கும் இருக்காது. சக்கரை நோய் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்காது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சக்கரை நோய் இருக்க ஒரு சில பேருக்கு தான் அறிகுறிகள் இருக்கும். அப்போ பெரும்பாலான ஆட்களுக்கு அறிகுறியே இருக்காது. அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா நல்லா எழுந்திருக்கிறேன், காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நைட்டு 10 மணிக்கு தான் படுக்கிறேன், எனக்கு நல்ல சுறுசுறுப்போட தான் இருக்கேன், அப்போ எனக்கு ஒன்றும் கிடையாது கூட தவிர புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியே சக்கரை நோய் உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட வெளியே எந்த உதவியும் அது காட்டிக்காது, எந்த அறிகுறியும் அது கொடுக்காது. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அப்போ நம்ம கேட்கலாம், சார் வெளியே அறிகுறி தரலன்னா ஒன்றும் எனக்கு
என்ன சார் பிரச்சனை, எனக்கு ஏதாவது ஒண்ணுக்கு அதிகமா போகுது, எனக்கு ஏதாவது சோர்வா இருக்குன்னா எனக்கு தொந்தரவு இருக்கும், ஒண்ணுமே இல்லை எனக்கு அப்படின்னா நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும் தெரியுமா? வெளியே அறிகுறி தருதோ இல்லையோ உறுப்புகளை பாதிச்சிடும். உள்ள இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதிச்சிடும். எந்த உறுப்பை பாதிக்கும்? இருதயத்தை பாதிக்கலாம், சிறுநீரகம்னு சொல்லுவாங்கல்ல, கிட்னியை பாதிக்கலாம், கண்களை பாதிக்கலாம், பக்கவாதம் வரலாம், மாரடைப்பு ஏற்படுத்தலாம், இருதய செயலிழப்புன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், பக்கவாதம் கை கால் விழுந்துருதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பக்கவாதம் வரலாம், கண் பார்வை இழந்துடலாம், காலில் இந்த மாதிரி ஏகப்பட்ட மோஸ்ட்லி ஸ்னாப்ஸ் எடுங்க சிஸ்டர், வீடியோ மட்டும் வேண்டாம். உறுப்புகளை இதை பாதிக்க போகுது. இது எப்போ இந்த பாதிப்பு வரும்னு கேட்டால் சக்கரமா நல்ல எனர்ஜியோட நல்ல சுறுசுறுப்பாக இருக்க அது டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், உடம்ப அரிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்க உறுப்புகளை அரிச்சுக்கிட்டே இருந்து சில மாதங்கள் கழிச்சு இல்லை ஒரு சில வருடங்கள் கழிச்சு மொத்தமாக போய் சிறுநீரகத்தை செயலிழக்க வச்சிடலாம், காலில் அடிப்பட்டால் கால் எடுக்க வச்சிடலாம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போது பக்கவாதம் என்னது கரெக்டாக சொல்கிறேன்.